Hello viewers, Saipedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. And also don't forget to click bell icon. This video deals with 9th standard English Unit 1 Supplementary The Envious Neighbor, a Japanese folk tale. Part 2. Part 1 ஓட வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்ட் 1 யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்ட் 1 வீடியோவில் நம்ம லாஸ்ட் எந்த ஸ்டோரியில் முடித்தோன்னா அந்த டாகை அந்த என்வியஸ் நெய்பர் எப்படி கொலை பண்ணுறாங்க, டாகை வந்து அவங்க கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சீனில் நம்ம ஸ்டோரியை முடித்தோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him, and the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with a heavy heart went to the spot, and having set off a tray with delicate food, he burned incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. அந்த குட் ஓல்டு மேன் தன்னுடைய டாகை தேடி அவங்களுடைய பக்கத்து நெய்பர் வீட்டுக்கு போறாரு. ஸோ டாக் வந்து ஏன் திரும்பி வரல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த விக்கட் ஓல்டு மேன், டாகை நாங்கள் கில் பண்ணிட்டோம், அதை அந்த பைன் ட்ரீ கீழே புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே குட் ஓல்டு மேன் ரொம்ப கவலைப்படுறாரு. அவருக்கு மனசுக்கு கேட்கவே இல்லை. தன்னுடைய ஆசையா வளர்த்த நாய்க்குட்டிய இவங்க கொன்னுட்டாங்களே அப்படின்னு அந்த நாய்க்குட்டிய புதைச்ச இடத்துக்கு போய் பார்க்கறாரு. அந்த நாய்க்குட்டிக்காக ஃபுட் எடுத்துட்டு போறாரு. தென் அந்த நாய்க்குட்டியோட அந்த புதைச்ச இடத்த அழகா ஃப்ளவர்ஸால அலங்காரம் பண்றாரு. அவருடைய கண்ணிருந்த கண்ணீர் நான் ஸ்டாப்பா வந்துட்டே இருக்கு. தன்னுடைய டாகை இழந்த சோகம் அவரை விட்டு போவே இல்லை. That night when the good old man was fast asleep in bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness, said, "Causes the pine tree under which I am buried to be cut down and made into a mortar, and use it, thinking of it as if it were myself." அன்னைக்கு நைட்டு வந்து அவர் கவலையில் சீக்கிரம் தூங்கவும் செஞ்சிடுறாரு. அவருடைய கனவுல அவர் வளர்த்த அந்த குட்டி நாய்க்குட்டி வருது. நாய்க்குட்டி கனவுல என்ன சொல்லுதுன்னா, அந்த பைன் ட்ரீ கீழே தான் என்ன வந்து அவங்க புதைச்சாங்க. ஸோ அந்த பைன் ட்ரீ உட்டை கட் பண்ணி மோட்டார் செய்யுங்க, அந்த மோட்டாரை நான் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு அந்த நாய்க்குட்டி சொல்லுது. அது வந்து கனவு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. தென் the old man did as the dog had told him to do, and made a mortar out of the wood of the pine tree. But when he ground his rice in it, each grain of the rice turned into some rich treasure. When the wicked old couple saw this, they came to borrow the mortar. But no sooner did they try to use it, all their rice turned into filth. So in a fit of wrath, they broke the mortar and burnt it. But the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. அந்த டாக் வந்து கனவுல சொல்ற மாதிரி இந்த குட் ஓல்டு மேன் என்ன பண்றாருன்னா, பைன் ட்ரீ கிட்ட போறாரு. அந்த பைன் ட்ரீயோட உட்டை கட் பண்ணி அதுல ஒரு மோட்டாரும் செய்யறாரு. அந்த மோட்டாரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதில் வந்து தன்னுடைய ரைஸை போட்டு அவர் வந்து இடிக்கும்போது அந்த ரைஸ் வந்து சம் ரிச் ட்ரெஸ்ஸரா, விலை மதிக்க முடியாத பொருட்களாக மாறுது. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த விக்கடு ஓல்டு கப்பல் அவங்க வந்து மோட்டாரை கடனாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் அதை வச்சு அவங்களுக்கும் ஏதாவது விலையுயர்ந்த பொருட்கள் வருதா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அரிசியை அதில் போட்டு இடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வெறும் வேஸ்டான ஒரு பொருளாக தான் மாறுது. ஸோ இது வந்து அவங்களுக்கு இன்னும் கோபத்தை தூண்டுது. அவங்க அந்த மோட்டாரை உடச்சி எரிக்கவும் செஞ்சிடுறாங்க.
ஸோ அந்த எரிக்கிற விஷயம் வந்து இந்த குட் ஓல்டு மேனுக்கு தெரிஞ்சு போயிருது. ஏன் வந்து நம்மளுடைய மோட்டாரை வாங்கிட்டு போயிட்டு திருப்பி அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. One night the dog appeared to him again in a dream and told him what had happened, adding that if he would take the ashes of the burnt motor and sprinkle them on withered trees, the tree would revive and suddenly put out flowers. After saying this, the dream vanished, and the old man, who heard for the first time of the loss of his motor, ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure. Again ஒரு நாள் நைட்ல அந்த டாக் வந்து குட் ஓல்டு மேனுடைய கனவுல வருது. ஸோ வந்து என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி அவங்க வந்து அந்த மோட்டாரை எரிச்சிட்டாங்க, ஆனா அந்த எரிச்ச சாம்பலை எடுத்துட்டு வாங்க, அந்த சாம்பல் எந்த இறந்து போன செடிக்கும் உயிரை கொடுத்துரும், ஸோ அதில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும், ஜஸ்ட் அந்த சாம்பலை இறந்து போன மரங்கள் மேலே நீங்கள் தூவுனா போதும், அதுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லுது கனவுல. ஸோ அந்த கனவு கலைஞ்ச உடனே இவர் எந்திரிச்சிடுறாரு. ஸோ உடனே அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிறாரு. என்ன விலை கொடுத்தாவது அந்த சாம்பலை வாங்கிடணும் அப்படின்னு போய் கேட்குறாரு. ஸோ அந்த சாம்பலை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டும் வந்துடுறாரு. அந்த சாம்பலை போட்டால் இறந்து போன மரம் கூட உயிர் வந்துடும். Having obtained it, he returned home and made a trial of their virtues upon a withered cherry tree, which, upon being touched by the ashes, immediately began to sprout and blossom. When he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about the country, announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. நைட்ல வந்த கனவு உடனே அவர் வந்து தன்னுடைய நெய்பர்ஸ் வீட்டுக்கு போறாரு. அந்த ஆஷஸை அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. அதை எடுத்துட்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இறந்து போன ட்ரீக்கு வந்து அவர் வந்து போடுறாரு. ஆஷஸ் பட்ட உடனே அந்த மரம் ஃபுல்லா பூக்கள் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாரு. ஸோ உடனே அந்த ஆஷஸை ஒரு பேஸ்கெட்ல போட்டு தன்னுடைய ஊருக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த ஊருள்ள அவர் போயிட்டு எல்லார்கிட்டையும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இறந்து போன மரங்களுக்கு உயிர் கொடுக்கிற சக்தி இருக்கு, உங்களுடைய வீட்டுல இருக்கிற மரங்கள் ஏதாவது இறந்து போயிருந்ததுன்னா என்னால அதுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. A certain princess, hearing of this and thinking it a mighty strange thing, sent for the old fellow, who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. So the prince gave him a rich reward of pieces of silk and cloths and other presents, and sent him home rejoicing. அங்க இருக்கிற ராஜாக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு பவரா அப்படின்னு பாக்குறாரு. ஸோ அங்க அந்த ஓல்டு மேன் எல்லா பிளம் அந்த செரி ட்ரீஸும் வந்து இறந்து போன ட்ரீஸ்க்கு வந்து இந்த ஆஷஸை போடுறாரு. அந்த ஆஷஸ் பட்ட உடனே ட்ரீஸ் எல்லாமே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இதை பார்த்த ராஜா வந்து அந்த ஓல்டு மேனுக்கு நிறைய பிரைஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கறாரு. சில்க் கிளாத்ஸ், நிறைய பிரசன்ட்ஸ்லாம் கொடுக்கறாரு. அந்த ஓல்டு மேன் ரொம்ப சந்தோஷமா அதையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, the wicked old man went out into the castle town and gave out that he was the old man who had the power of reviving dead trees and causing them to flower. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த wicked couples, பேராசை பிடிச்ச அந்த பொறாமை கொண்ட அந்த விக்கெட் ஓல்டு மேன் வந்து வர்றாரு. இவங்க கிட்ட மீதி இருக்கிற எல்லா ஆசஸையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு கோட்டை இருக்கிற ஊருக்கு போறாரு. அங்க போயிட்டு எனக்கு இறந்து போன மரங்களுக்கு உயிர் கொடுக்கிற சக்தி இருக்கு, திருப்பியும் அதுல பூக்கள் பூக்க செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. He had not to wait long before he was called into the princess palace and ordered to exhibit this power. But when he climbed up into a withered tree,
and began to scatter the ashes. Not a bud or a flower appeared, but the ashes all flew into the prince's eyes and mouth, blinding and choking him. When the prince's retainers saw this, they seized the old man and beat him almost to death, so that he crawled off home in a very sorry plight. When he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. அந்த பேஸ்கெட் எடுத்துட்டு அங்க போய் ராஜா கிட்ட செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லா இறந்து போன மரங்கள் மேலையும் இந்த சாம்பலை அவர் தூவுறாரு. இந்த விக்கட் மேன் அந்த சாம்பலை தூவும் போது அதுல இருந்து சின்ன மொட்டு கூட வெளியே வரல, எந்த பூக்களுமே பூக்கல. அந்த இறந்து போன மரங்கள் அப்படியே இறந்து போன மரங்களாவே தான் இருக்குது. அந்த சாம்பல் தூவும் போது என்ன ஆகுதுன்னா, பிரின்சஸோடைய கண்ணு மூக்கு வாய் அதெல்லாம் அந்த சாம்பல் பட்டுருது. ஸோ இதனால பிரின்சஸ்க்கு கண் எரிச்சலும் ஃபுல்லா அவருக்கு இரிட்டேட்டிங்கா ஆகுது. இது பார்த்து பிரின்சஸ் கூட இருக்கிறவங்க இந்த ஓல்டு மேனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஆல்மோஸ்ட் டு டெத். ஸோ உயிர் போற அளவுக்கு நல்லா அடி வாங்கி அவர் கடைசி தன்னுடைய வீட்டுக்கு அவர் திரும்புறாரு. அவருக்கு ரொம்ப இது கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அவருடைய வீட்டுக்கு போன பிறகு தன்னுடைய ஒய்ஃபும் அவரும் யோசிக்கிறாங்க, ஸோ எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம வந்துட்டோம், ரெண்டு பேரும் உன்னாலதான் என்னாலதான் அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்களுக்கே திட்டிக்கிறாங்க. The good old man and woman, as soon as they heard of their neighbor's distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased to a goodly sum. So the wicked old couple minded their ways and lead good and virtuous life ever after. So இந்த wicked couples இவ்ளோ டிஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த குட் ஓல்டு மேனும் அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்கள பார்க்க போறாங்க. அந்த குட் மேன் அவங்க கிட்ட இருந்த நிறைய மணில இந்த wicked couples-க்கும் கொஞ்சம் ஷேர் கொடுக்கறாங்க. தென் இந்த wicked old couples புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஹாப்பியான ஒரு லைஃபை லீட் பண்ணணும்னா யாருடைய பொருட்கள் மேல பேராசையும் பொறாமையும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தாலே நம்மளுக்கு சந்தோஷமான லைஃப் கிடைக்கும். அந்த விஷயத்த அந்த விக்கெட் ஓல்டு கப்புள்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களோட லைஃபையும் ஹாப்பியா அவங்க லீட் பண்றாங்க. எல்லா புவர் பீப்புள்ஸ்க்கும் அவங்க ஹெல்ப் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க.